கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நம்ம இன்னைக்கு தியானித்து பார்ப்போம். ஆதியில ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த உலகத்தை தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது தெரியும். அந்த சிருஷ்டிப்பின் ப்ராசஸ்ல தேவன் ஒரு காரியத்தை உண்டாக்கின உடனே அதை பார்த்து நல்லது நல்லதுன்னு சொன்னாருங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்திற்கு மட்டும் தேவன் நல்லது இல்லை அப்படின்னு சொன்னார். அது என்னங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல பூமி முழுவதுமாய் உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்துல தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வுக்கு பின்னாடி தான் உண்டாக்கின இந்த உலகத்தை, இந்த பூமியை ஆண்டு கொள்ளணும் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்ட மனிதன் தான் ஆதாம். இந்த ஆதாமை குறித்த காரியத்துலதான் நல்லதல்ல அப்படின்னு தேவன் சொல்கிறார். என்ன விஷயம்னா, ஆதாம் இப்போ தனிமையா இருக்கிறார். இந்த தனிமை நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன தேவன் தான் ஆதாமினோட விலா எலும்பில இருந்தே ஒரு மனுஷியை உருவாக்கி அதை ஆதாமுக்கு கொடுக்கிறார். இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதத்துல தேவன் முதலாக ஏற்படுத்தின உறவு என்பது திருமண உறவு, அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு. இந்த உறவு தேவனால ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு இப்படிப்பட்ட உறவை பலர் கொச்சைப்படுத்துறாங்க. அதாவது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படிங்கிற வார்த்தையை மீறி ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளாகவே விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. இல்ல தங்களுடைய குடும்பத்தார் சொல்லுகிற ஆலோசனையின்படி கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து வெட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க திருமண உறவை ஏற்படுத்தின தேவன் அப்படின்னா தேவன் தான் உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறவரா இருக்கணும். குடும்பத்தார், நண்பர்கள், அப்பா அம்மா இப்படி யார் ஆலோசனை சொன்னாலும் அது ஒதுக்கப்பட வேண்டிய காரியமா தான் இருக்கும். உப்பரினுள் பிரியாது அப்படின்னு சொல்லி இருக்குதுல, இங்க கணவன் மனைவி தேவன் அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து தான் இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க தேவனை விட்டு விலகி உலகத்தாருடைய காரியங்கள்ல நீங்க கண்ணோக்கமா போனீங்கன்னா கணவன் மனைவியா இருக்கிற உங்களுடைய உறவுக்குள்ள பிரச்சனை வர்றதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, தேவன் மூலமா உங்க குடும்பத்துல பிசாசு கிரியை செய்ய முடியாது. அதே நேரத்துல மனிதர்கள் மூலமா உங்க குடும்ப உறவை சிதைக்கிறதுக்கு பிசாசால முடியும் அப்படிங்கிறத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த திருமண உறவு அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் கிடையாதுங்க, கவனன்ட். அக்ரிமெண்ட்டை கூட நம்ம முறிச்சு போட்டுடலாம். ஆனா கவனன்ட், தேவன் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கையை யாரும் பிரித்து போட முடியாது. அதனால இந்த உறவை நீங்க மேன்மையா எண்ணுங்க. மனிதருடைய ஆலோசனையில இருந்து விலகி உங்களுடைய குடும்பம் கட்டப்பட இருக்கிற தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சார்ந்து வாழுங்க.